இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கைடு வந்து பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸுக்கு வால்யூம் 1 வால்யூம் 2 வந்து இது ஒரு வித்தியாசமான கைடா இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸாம்பிள் சம்மோ எக்ஸசைஸ் சம்மோ அப்படியே ஆர்டர் வைஸா கொடுக்காம ரிலேட்டட் சம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நியரஸ்டா கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 இருந்து மார்ச் 2025 இப்போ நடந்து முடிஞ்ச கொஸ்டின் வரைக்குமே உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த கைடோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஜிபிளா தான் இருக்கும். 630 தான் வருது உங்களுக்கு. அதனால நீங்க கொரியர் சார்ஜோட சேர்த்து என்ன பார்த்தீங்கன்னா 630 தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடனே ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப குறைவான நோட்ஸ் மட்டும் தான் இருக்கு. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக அதாவது 12th நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே போதுமானது. நீங்கள் 12th நல்லபடியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல்ஸோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நல்லபடியாக குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் வந்து ஹை அப் பண்ணலாம். சரியா? நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த சாப்டர்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற ஐடியா வந்து கிடைக்கும். அதனால தான் நாம் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ ரீசெண்டாக நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸாக இருந்தாலும் சரி, நாம் அதை வச்சு படிக்கும் போது நமக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ஒன் வேர்ட்ஸ் வந்து மொத்தம் 15 ஒன் வேர்டு இருக்குது. சரியா? இந்த ஒன் வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரோல் ரன் பண்ணிட்டு வரேன் ஸ்லோவாக. நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். சரியா? நான் அடுத்த வீடியோவில் என்னன்னு சொல்லி பார்த்தா இதோட ஆன்சர்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் என்னன்னு பார்த்தா உங்களுக்காக நான் கொடுக்குறேன். அதனால் இந்த 15 ஒன் வேர்ட்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து வாங்குவீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணலாம்னு சொல்லி சொல்லலாம். சரியா? பப்ளிக் எக்ஸாமுக்கும் நம்ம என்னச்சு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் அதையும் பார்த்துக்குங்க. நமக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸுகள் வரலாம். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக சில கொஸ்டின்ஸ் வந்து எப்பயுமே கேட்டே இருக்காங்க. இதில் 24வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். சரியா? 24வது கொஸ்டின் நல்லபடியாக பார்த்துங்க. அது ஏதாவது விச் இஸ் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி நமக்கு என்னாச்சும் பார்த்து கேட்குறாங்க. FE3+, FE3+. இது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து எக்ஸாமில் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை பார்த்துங்க. சரியா? அதே மாதிரி விச் டைப் ஆஃப் ஓர்ஸ் கேன் பி கான்சன்ட்ரேட்டட் பை ஃபோர்த் ஃபிளால்டேஷன் மெத்தட் ரொம்ப அதிகமாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் டிஃபைன் பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் அதாவது கிரைஸ்டல்ஸ் இதுவும் வந்து நமக்கு வந்து அடிக்கடி நமக்கு என்னாச்சு பார்த்தா எக்ஸாமில் கேட்குறாங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டினில் 33வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். சரியா? என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ரைட் தி யூசஸ் ஆஃப் ஹீலியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் டிஃபைன் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் இதுவும் அடிக்கடி நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டினில் அந்த ஃபோர்த் ஃபிளால்டேஷன் மெத்தட் வந்து வித் டயக்ராம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நமக்கு நிறையா எக்ஸாமில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5 மார்க்னால் டைரக்ட் 5 மார்க் வந்து கேட்குறது கொஞ்சம் கடினம் தான். இருந்தாலும் கேட்டாங்கன்னா நல்லபடியாக எழுதிடுங்க. ஆனால் மேக்ஸிமம் நமக்கு எப்படி கேட்குறாங்க அப்படின்னா இப்போ எப்படி 34th பி கொஸ்டின் பாருங்கள், சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வரும். சரியா? அதனால் நீங்கள் வந்து படிக்கக்கூடிய 2 மார்க்கோ 3 மார்க்கோ நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் நினைக்கக்கூடாது. அது எல்லாமே 5 மார்க்லேயே நமக்கு என்னாச்சு பார்த்தா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டெரிவ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆஸ்வால்ட் டைலசன் லா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டெரிவ் தி இன்டகிரேட்டட் ரேட். சரியா? ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ரைட் தி 7 டைப் ஆஃப் யூனிட் செல் டிஃபைன் யூனிட் செல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.